அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர், இந்த ஒன்றிய செயலாளர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு கான்செப்ட். என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்குல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்து ஒரு செயலாளர நியமிக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரோவாயிடும். அப்போ ஒருத்தரால் இந்த பகுதிய வந்து கரெக்ட்டா வந்து நிர்வாகம் பண்ண முடியும். இங்க இருக்கிற பிரச்சனைகள சரி பண்ண முடியும். மற்ற நிர்வாகிகள கண்காணிக்க முடியும். இத எல்லாமே பார்த்தீங்கன்னா, சுலபமா பண்ண முடியும். திறம்பட பண்ண முடியும். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த திமுக, அதிமுக காலத்துல இருக்கிற மாரியே மாவட்ட செயலாளர், அப்புறம் அங்க 2 கோஷ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா பண்றது? இவருக்கு பதவி குடுத்தா இவர் கோச்சுக்குவாரு, இவருக்கு பதவி குடுத்தா இவர் கோச்சுக்குவாரு. அப்ப அந்த மாவட்டத்த 2ஆ பிரிக்கிறது. என்ன கிழக்கு, மேற்கும்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் கிளம்பி வருவாங்க. அப்ப தெற்கு, வடக்குன்னு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் கிளம்பி வருவாங்க. அப்புறம் வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. ஸோ இந்த மாரிலாம் வந்து அத பிரிச்சு, கட்சிக்குள்ளேயே அந்த கோஷ்டிகள் வளருவதற்கு இந்த நிர்வாக முறையே ஒரு பெரிய காரணமாயிடும். ஸோ அப்படி இல்லாம 234 செயலாளர்கள் ஒரு தொகுதிக்கு ஒருத்தருங்கிற மாரி பண்ணாங்கன்னா, அது நல்லாருக்கும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.